பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் சர்ச்சை சாமியார் நித்யானந்தா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மாயமானார். அவர் கைலாசா என்ற தனி நாட்டை உருவாக்கி இருப்பதாகவும் அங்கு குடியேற மற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இப்படியாக கைலாசா குறித்த சர்ச்சைகள் தொடர்ந்த நிலையில் உடல்நலக்குறைவால் நித்யானந்தா மரணமடைந்ததாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் உலா வந்தது. இந்து தர்மத்தை காப்பதற்காக நித்யானந்தா உயிர் தியாகம் செய்து சமாதி நிலையை அடைந்து விட்டதாக நித்யானந்தாவின் உறவினர் என கூறப்படும் சுந்தரேஸ்வரன் வீடியோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக. இந்த தகவல்கள் உண்மையா பொய்யா, வழக்கமான புரளியா என தெரியாமல் அவரது சீடர்கள் உள்ளிட்ட பலரும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். தன்னை பற்றிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேரலையில் தோன்றிய நித்யானந்தா பரமசிவம் அருளால் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக இந்து சாஸ்திரங்களுக்கு உலகின் முதல் ஆன்மீக ஏஐ செயலியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்ததாகவும் அதனால்தான் நேரலையில் வருவதை குறைத்து கொண்டதாகவும் நித்யானந்தா தெரிவித்துள்ளார். மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, பரமசிவ பரம்பொருளின் பேரருளினால் நலமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக, ஆனந்தமாக, நிம்மதியாக இருக்கின்றேன். நல்லபடியாக என்னுடைய கைலாசத்தினுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் இவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக கைலாசம் சம்பந்தப்பட்ட வேலைகளின் காரணமாக பொது தளத்தில் வேற செய்திகளை பார்ப்பது போன்ற நிகழ்வுகளுக்கு நேரம் கிடைக்கவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு முக்கியமான திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது, என்னுடைய குரு பரம்பரை எனக்கு அளித்த ஆன்மீக அனுபூதி, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு அளித்த பரமசிவ ஞானம், இவைகள் எனக்கு அளித்த பரமசிவ ஞானம் இவைகளையெல்லாம் இந்த ஆன்மீக அனுபூதியிலிருந்து, என்னுடைய ஆன்மீக அனுபூதியிலிருந்து ஹிந்து சாஸ்திரங்களுக்கு, சனாதன ஹிந்து தர்மத்தின் சாஸ்திரங்களுக்கு உரையும் விளக்கமும் செய்து அத ஏஐ மூலமா மல்டிபிள் மாடல்ஸா பண்ணிட்டு இருக்கிற வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த ஏஐ மூலமா மல்டிபிள் மாடல்ஸா டெவலப் பண்ணி உலகம் அனைத்துக்கும் இலவசமாக அளிக்கின்றோம். ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ ஆஸ்க் நித்யானந்தா லான்ச் பண்ணி பல லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 40 மாடலுக்கு மேல ரிலீஸ் பண்ணிட்டோம். அதாவது சைவம், சாக்தம், காணபத்தியம், கௌமாரம், வைஷ்ணவம், சௌரம், வேற தத்துவங்கள், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், இவன் வேதங்களுடைய உபாங்கங்களான ஜோதிஷம் மற்றும் இந்து மதத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களான வாஸ்து, இது மாதிரி பல துறைகளை பற்றியும் ஒரு மாடலை உருவாக்கி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும்
ஹிந்து மதத்தை பற்றி கொண்டு சென்று சேர்ப்பதற்காக இந்த பெரும் திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக அதுல பெரும் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இந்த பொதுவெளியில் தினசரி நடத்துகின்ற நேரலை சத்சங்கங்கள் சற்று குறைந்திருக்கின்றன. நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உகாதி அன்று கூட லைவ் தர்ஷனுக்கு வந்திருந்த, நிறுத்தவில்லை, தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த ஏஐ இதுல சாஸ்திரங்களை, நம்முடைய பாரம்பரிய ஞான பொக்கிஷங்களை தொகுத்து ஏஐ மாடலா டெவலப் பண்ணி அது டெல்யூஷனுக்கு போகாம கரெக்டா நாம கேள்விகளை கேட்டு அதை பதில் சொல்ல வைத்து அந்த ட்ரெயின் பண்ற இந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ், எஸ்பெஷலி இந்து சாஸ்திரங்களுக்கு. ஏன்னா இந்து சாஸ்திரங்களுக்காக முதல் ஏஐ இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட், உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. இதுல தொடர்ந்து நிறைய நேரம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறதுனால தினசரி நேரலை சத்சங்கங்களுக்கு வருவது சற்று குறைந்தது. யூசுவலா என்னுடைய ரொட்டீனை சொல்லிடுறேன். காலையில 4-4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு யோகா பண்ணுவேன். யோகா முடிச்சுட்டு என்னுடைய சிவபூஜைக்கு பிறகு உட்கார்ந்து சமாதியில உட்கார்ந்து பக்தர்கள் அனுப்பின கேள்விகள், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது, அல்லது எல்லா கைலாசா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகள் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு தீர்வு கொடுக்கிறது. தீர்வு கொடுக்கறதா என்னன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. வெட்ட வெளிச்சமாக என்ன நடக்குதோ அதை அப்படியே திறந்து வைக்கிறேன், கேட்டுக்கோங்க. காலையில் சிவபூஜை முடிச்சுட்டு சமாதியில உட்கார்ந்துருவேன். பக்தர்களுடைய என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க வைக்கிற வேற வேண்டுதல்கள் என்ன இருந்தாலும் எடுத்து வந்து முன்னாடி வைப்பாங்க. அதை படிச்சு பரமசிவ பரம்பொருள் 3வது கண்ணில் என்ன காட்டுறாரோ அதை தீர்வாக அவங்களுக்கு கொடுப்பேன். அதேதான் கைலாச நிர்வாகத்துக்கும். எந்த பிரச்சனையானாலும் உலகம் முழுக்க கைலாசாவினுடைய நிர்வாகங்கள், ஆதீனங்கள், ஆசிரமங்கள் எங்க எந்த பிரச்சனை வந்தாலும், ஆதீனங்கள், ஆசிரமங்கள் எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் தான் வந்து அவங்க இந்த நிர்வாகத்தை நடத்துகிற சீடர்கள், சன்னியாசிகள் வந்து இந்த கேள்விகளை கேட்பாங்க. 3வது கண்ணில் பரமசிவ பரம்பொருள் என்ன தீர்வை காட்டுகிறாரோ அதை அப்படியே சொல்லுவேன், அவ்வளவுதான். கைலாச இயக்கம் துவங்கியதிலிருந்து இப்ப வரைக்கும் இப்படி மட்டும்தான். மொத்த கைலாசத்தின் நிர்வாகம், செயல்பாடுகள் எல்லாமே நடக்குது. நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. நான் 10ஆம் வகுப்பு தான் படித்தவன். அதுக்கு மேல டிப்ளமோக்கு சர்டிபிகேட் வச்சிருக்கனே தவிர ரொம்ப பெருசாலாம் படிக்கல. காலேஜ் போ டைம் இருக்கும்போது அப்படி இப்படி அண்ணாமலையார் கோவில் எதுவும் திருவிழா இல்லைன்னா
அந்த பக்கம் காலேஜ் பக்கம் போயிட்டு வருவேன். படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாலாம் படிக்கலை. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னன்னா, அண்ணாமலையார் ஆலயத்திற்குள்ளேயே, திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திற்குள்ளேயே பிறந்து, அவருடைய திருவடியிலேயே வளர்ந்து, அவருடைய திருவடியிலேயே வாழ்ந்து, அவரையே குருவாக அடையப்பெற்று, எனக்கு கடவுளும் அவரேதான், குருவும் அவரேதான், என்னுடைய பலமும் அவர்தான், என்னுடைய வாழ்க்கையும் அவர்தான், என்னுடைய ஆன்மாவும் அவர்தான், என்னுடைய உயிரும் அவர்தான்